நண்பன் நாய் கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் அருண் என்பவன் தனது தந்தையுடன் வாழ்ந்தான். அவனுக்கு செல்லப்பிராணிகள் பிடிக்கும். ஒரு நாள் அவன் வீட்டு வாசலில் ஒரு சிறிய நாய்க்குட்டி இருந்தது. அது அங்கே பதற்றமாக இருந்தது. அருண் அதை உள்ளே கொண்டு வந்து பாலை ஊட்டி அதன் மீது காதலாக நடந்து கொண்டான். அந்த நாள் முதல் அந்த நாய் அருணின் இன்செப்பரபிள் நண்பனாகிவிட்டது. அருண் அதற்கு பைலு என்ற பெயர் வைத்தான். தினமும் பள்ளிக்குச் செல்லும்போது பைலு அவனை வாசலுக்கு வரிசையாக அனுப்பி வைக்கும். மாலை நேரத்தில் அது அருணை திரும்ப வருவதை சந்தோஷமாக குதித்து வரவேற்கும். ஒரு நாள் அருண் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் ஒரு பெரிய பாம்பு வந்தது. அருண் அதை பார்க்காமல் இருந்தான். ஆனால் பைலு அதை கவனித்தது. அது குரைத்துக் கொண்டு அருணை எச்சரித்தது. அருண் பாம்பை பார்த்ததும் பயந்து ஓடிவிட்டான். பைலு பயப்படாமல் பாய்ந்து பாம்புடன் போராடியது. அதன் தந்திரத்தால் பாம்பு ஓடிவிட்டது. இந்தச் சம்பவத்துக்குப் பிறகு அருணின் குடும்பத்தினர் பைலுவை மேலும் நேசிக்கத் தொடங்கினர். பைலு ஒருவேளை அங்கு இல்லையெனில் அருணுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அந்த நாள் முதல் பைலு அந்த வீட்டு உறவினராகவே மாறியது. இக்கதை நம்மை என்ன சொல்கிறது? நம்பகமான நண்பர்கள் எப்போதும் பாதுகாப்பை வழங்குவர். நம்பிக்கை உள்ள நட்புக்கு எதுவும் மறுக்க முடியாது. விசுவாசி நாய் கோவை மாவட்டத்தில் வசித்த முரளிக்கு செல்லப்பிராணிகள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவன் சந்தையில் சென்றபோது ஒரு தவழும் நாய்க்குட்டி அவன் பாதத்திற்கு அருகில் வந்தது. அதற்கு உரிய முகவரி தெரியாது போல் இருந்தது. முரளி அதை பார்த்ததும் மனது உருகி அதை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அந்த நாய்க்குட்டிக்கு ராக்கி என்று பெயர் வைத்தான். முறையாக உணவளித்து அதனை வளர்த்தான். சில மாதங்களில் ராக்கி வளர்ந்து பெரிய வலுவான நாயாகிவிட்டது. ஆனால் அது எப்போதும் முரளியுடன் குழந்தை போல் நடந்து கொள்வது சிறப்பு. முரளியும் அதை தனக்கு சகோதரனாகவே நினைத்தான். ஒரு நாள் இரவு நேரத்தில் முரளி மற்றும் அவனது குடும்பத்தினர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர். திடீரென்று ராக்கி தொடர்ந்து கடுமையாக குரைக்கத் தொடங்கியது. அது வாக்களிக்காமல் கதவை நெருங்கி வலுவாக ஸ்கிராட்ச் செய்தது. முரளியின் தந்தை அவசரமாக எழுந்து கதவைத் திறந்தார். வெளியே பார்த்ததும் ஆச்சரியமாய் கவர்ந்து விட்டார். ஒருவர் அவர்கள் வீட்டிற்குள் திருட்டுக்காக புக முயன்று கொண்டிருந்தார். ஆனால் ராக்கியின் உரத்த குரல் கேட்டதும் திருடன் பயந்து ஓடிவிட்டான். அந்த போது மட்டும் அல்ல, எப்போதும் ராக்கி வீட்டை பாதுகாப்பாக கவனித்தது. இதற்குப் பிறகு முரளியின் குடும்பத்தினர் ராக்கியை அங்கத்தினராகவே கருதினர். அது உண்மையான நண்பனாகவே இருந்தது. கதையின் நெறிமுறை: நாய்கள் மனிதர்களின் உண்மையான நண்பர்கள். அவற்றின் விசுவாசம், பாதுகாப்பு மற்றும் அன்பு யாராலும் மாற்ற முடியாதது.